Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல டபுள் செயின் ஸ்டிட்ச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இன்னும் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நாங்க சரி த்ரெட் யூஸ் பண்ணிட்டு டபுள் செயின் ஸ்டிட்ச் போட்டு பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிட்டு டபுள் செயின் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு காட்றேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கர் பென்சில் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட் லைன் சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நாட் வந்து இப்படி சில்க் த்ரெட் வந்து டபுளாக இப்படி மடிச்சிட்டு நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் செயின் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்கள்ல செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு, சேம் அதே ப்ராசஸ் தான். நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பின்னாடி ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து லாங்காகவும் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். செயின் ஸ்டிச் எப்போவுமே ஷார்ட் செயின் ஸ்டிச் சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு போனீங்கன்னா மட்டும்தான் டிசைன் பார்க்க அழகாக இருக்கும். இதே நீங்கள் லாங் செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா பெருசாக போட்டிங்கன்னா அது டிசைன் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இப்படி நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட் லைன் இப்படி போட்டிங்களா, இப்போ வந்து என்ன பண்ணணும், இப்படி க்ராஸாக இப்படி லைட்டாக க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு க்ராஸாக போட்டுக்கோங்க செயின் ஸ்டிச்சு. இப்போ இந்த நீடலோட ஹெட் பார்ட் வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு ஆப்போசிட் சைடில் செயின் ஸ்டிச் போட்டு வாங்க. செயின் ஸ்டிச் இந்த சைடு போடும்போது 2 செயின் ஸ்டிச்சுக்கு நடுவுலேயும் கேப் அதிகமாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. 2 செயின் ஸ்டிச்சுமே ஒட்டின மாதிரி போட்டுட்டு போங்க. இந்த ஸ்டிச் வந்து ப்ளவுஸ் நெக்கில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இவ்வளோதான். இப்போ இதை வந்து நாங்கள் லாஸ்ட்டில் பிகினர்ஸ் வந்து எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வேணா வீடியோ பார்த்துக்கோங்க, செக் பண்ணி. இப்போ வந்து நான் இதை நாட் போட்டுட்டு ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஜரி த்ரெட்டில் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு காட்டுறவாங்க. சில்க் த்ரெட் டபுளாக இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இப்படி நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு சில்க் த்ரெட் எப்போவுமே டபுள் ஸ்ட்ராண்ட் தான் எடுக்கணும். சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட் லைன் செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும், க்ராஸாக சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடலுடைய ஹெட் பார்ட் திருப்பிட்டு ஆப்போசிட் சைடில் இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டு வாங்க. இந்த 2 செயின் ஸ்டிச் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன செயின் ஸ்டிச் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் லைன் கூட இப்போ சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இதில் நான் வந்து எண்ட் நாட் போடுறேன். ஓகே,
செயின் நாட் போட்டாச்சு. ஓகே, இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ளவுஸ் நெக் டிசைனில் வந்து யூஸ் பண்ணுறீங்க. நெக்கோட அவுட்லைன் வருது இல்லையா, அவுட்லைன் வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன மாடலுக்கு ஒரு டைப் வந்து காட்டுற பாருங்கள். நெக் ஷேப்பு இதை 2 ஷேப்லேயும் காட்டுற பாருங்கள். இப்போ எந்த ஷேப்ஸில் ஸ்டிச்சிங் போட்டால் கூட அந்த ஷேப்போட கார்னரில் வர ஸ்டிச் வந்து நல்ல ஷார்ப்னஸ் கரெக்டாக வரணும். அதை மட்டும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரதுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஃபர்தர் வர வீடியோஸில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி வீடியோ. டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கல்ல. இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லா ஷேப்ஸ்லேயும் போட்டு ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.